நண்பண்ட கடை 24 மணி திறந்து இருக்கி ஆளுண்டா கடைக்குள்ள இருக்கிற மயில இல்லை. செல்லுங்க நீங்க ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை பிரச்சனையில விட்டு நான் தப்பிக்க பார்க்கணும். சோக்கஸ் போட்டு நான் பெருசாரிக்கு சீட்டு தரையோட அப்படி நண்பன் நண்பன் சரி, நீங்க கொஞ்சம் வைங்க, எனக்கு வேலை ஒன்று வந்துட்டு நான் இப்போ எடுத்தேனா நெறிங்க. சோக்க அரிக்கிறாம்பி வீடியோ போட்டு கண்ணாலா போயிட்டு நண்பனு கோல் அடிச்சா பிசி 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 நமருது. சரி முடியலாம் மறந்துட்டு சலனுக்கு போய் முடிய கிளிய விட்டு கொண்டு அங்க போய் இன்னொரு கொடி என்ற போன் ஆச்சு நம்மள போன் நான் பிறகு அவன் போன் வாங்கி கோல் அடிச்சா அப்ப இடிச்சு நமருது. வாவன் எங்கோப்ரா இங்க வந்து நண்பனை பாப்பா முடிய கிளிய மாட்டாம அவசரமா ஓடி போதா கோல் தாங்க வச்சுட்டு அப்படி என்னடா கோல் கழிச்சிட்டு இருக்கா எனக்கு தெரியாது. சும்மா தெரியாதா? ஊட்டதான் கோல் கழிச்சிட்டு எல்லாத்தான் நிறைய உனக்கு அவ்வளவு ஒன்ன பாப்பன்னு வந்தா போன் நோடிட்டு திருப்பி நான் வந்திருக்கேன். சரி என்ன பார்த்து கதறா அவசர போன வீரா இல்லடா, காலையில லேட் ஆயிட்டுன்னு சொல்லி அவசரமா கடைக்கு வந்து கரியன் ஊட்ட வாங்கி கொடுக்கல, அதுதான் கோல் எடுத்து காய்ச்சிட்டு. சரி நீ என்ன இந்த பக்கம்? இந்த பக்கமா இந்த முந்தினாத்த நாள் ஒரு வீடியோ போட்டு போக மாட்டான் ஞாபகம் இருக்கா? அது நல்லா ரீச் ஆகிட்டான்டா நம்மளோட செல்லஞ்சேட்ட அதுல ஓடியாண்டா. உண்மையாவா? அதை தப்பா பண்ணு வந்து நீ வேற கட்டுப்ப கிளப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சியா ஊட்டம் கூட பைப்பு சமைச்சிட்டு அரிக்கான் வேற எங்க இப்ப கல்யாணம் முடிச்சு அட்ரஸ் மாறிட்டோம். சரி எந்த பஞ்சாய ஊட்ட ஹரியாகிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா உள்ள பத்துக்குள்ள நான் மனுஷன் தேவைப்பட்டுட்டான். இதுக்கு தாண்டா உண்ட பள்ளைய குத்தி போகாத உனக்கு. அடே உனக்கு 1000 தரம் கோல் அடிச்சதுனால டிசி டிசின்னு விழுந்துச்சே அதை அவனை மச்சின்னு கோல் அடிச்சு அவங்களோட ஊட்ட அடிச்சான் வைப்பு கோலுக்கு சைக்கிள அந்த பிசியை அமைச்சிக்கிட்டு நீ இந்த பகலை போனதுன்னு உனக்கு கொட்டிக்கணுமே. அதுக்கு நீ இங்க இருந்து காலுக்கு மேல காலை போட்டு உழைக்க வந்துருக்கேன் கடற்கரை வந்துருக்கேன் அடிக்கிறா சிரிக்காத விஷயத்துக்கு வா சொல்லு விஷயத்த என்ன விஷயம் யாரோட கோல் வைக்க அப்படி இல்லடா, உனக்கு தெரியும் தானே நம்ம ஸ்கூல்ல படிக்க அப்படியே லவ் பண்ணுவேன். இந்த ஊட்டையெல்லாம் பிரச்சனை எல்லாம் போனதானே அவங்களோட வீட்டை விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் முடிச்சு வச்சே. இப்ப என்னண்டா மாப்பிள்ளைக்காரன் கொரியா போய்தான் கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துக்கு இவைக்கு நம்மளை விட்டுக்கேலா கோல் எடுத்து விடுவாள். நான் யாரா புது நம்பர் ஆகினோட சொல்லி கோல் அடிச்சு பார்த்தேன் இவதான். அதான் இனி எதுக்காக ஒன்றுக்கு யூஸ் ஆகுமே ஆளை வச்சு கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம் தானே அதான் வச்சுக்கிட்டு காய்ச்சிட்டு இருந்தேன். உணவுகிட்ட மறைக்கலா உணவுகிட்ட மறைச்சா தெரியும் தானே அதை வச்சுக்கிட்டே 1 மாசம் காய்க்காம இருப்பான். இதை என்ன நம்ப சொல்றான் அந்த பிள்ளை கோல் பண்ணி கரைச்சப்படுது ஒன்றை பழக்கம் என்ன தெரியாதா அவனை குத்தி ஒன்ன விட்டு போவாத. அந்த புற கோல் பண்ணி ஒன்ன கரைச்சப்படுத்திக்காது புருஷன்காரன் கொரியா போய் தான் நீ அந்த நம்பர் என்னோட தேடி கண்டுபிடிச்சி கோல் பண்ணி நீ அந்த கரைச்சப்படுத்திப்பாடா. சரி சரி விடுவேன். இப்ப என்னத்தையும் சூடாகுறா ஊர்ல நடக்காதையா நான் செஞ்சுட்டு இருக்கேன். சிவரில் அமைச்சித்திரம் வரையலாமா அங்க இருந்து கோல் வந்ததுக்காக தான் நான் இப்ப எடுத்து காய்ச்சிட்டு இருக்கேன். நீ என்னைய குத்த முடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையாக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன். அப்ப நான் இந்த கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாளும் ஒரு பிரச்சனை இல்லாம மெசேஜ் பண்ணாம ஒன்று இல்லாம நான் இருந்தேன் தானே. ஏன் அந்த பிள்ளைக்கு இருக்கலாதாப்பா அப்படி அந்த பிள்ளைக்கு 7 ஆண்டு தானே அந்த பிள்ளை தான் இது. நான் ஓந்தாப்பா அந்த பிள்ளை நம்பர் எடுத்து கஷ்டப்பட்டு நீ என்னோட பேசணும் அது செய்யணும் இது செய்யணும் சரி பிளாக்மெயில் பண்ண பரவாயில்ல. அந்த பிள்ளை எனக்கு ஒரு கோல் அடிச்சிருந்துச்சு மெசேஜ் போட்டுருந்துச்சு அதுக்காக நான் நீ ஏன் சூடாகுறா? நீ சொல்ற விஷயம் சரிடா உனக்கு விளங்குறியாடா. அந்த பிள்ளை உனக்கு மெசேஜ் பண்ணாலோ கால் பண்ணாலோ யாரு எவருன்னு கேட்டு போட்டு விஷயத்தை அவர்கிட்ட முடிச்சிடணும்டா. அந்த பிள்ளை காய்க்கு நீ காய்ச்சி விஷயத்த அப்படியே தொடர்ந்துட்டு போனீங்கடா பின்னுக்கு 2 குடும்பத்துக்கும் பிரச்சனைடா. பிறகு கோர்ட்டு டைவர்ஸ் பிரச்சனை வந்து முடிக்கும். விளங்குறியா உனக்கு படிச்ச ஆள் தானடா ஸ்கூல்ல தான் படிச்சுதான் அவனுக்கு விளங்குறாடா. படிச்சு முடிச்சு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஒரு விஷயம் உனக்கு விளங்காம தானடா இந்த பிரச்சனையை படுத்திருக்கியா. இந்த விஷயம் ஊட்ட தெரிஞ்சுக்கிற ரொம்ப பிரச்சனைடா வரும். அந்த பிள்ளை நம்பித்தாரா அந்த பொடியை விட்டு போட்டு வெளிநாடு கொரியாவுக்கு போய் அந்த பிள்ளைங்க அவனை கஷ்டப்பட்டு உழைக்கான். அந்த பிள்ளைங்க இப்படி செய்யுது நீ இப்படி செய்யறா. இப்ப இப்படியே சமூகத்துல நடந்துட்டு இருந்தா சமூக கடைசியில எங்கடா போவோம்? கொஞ்சம் நான் அவன் சொல்றேன் நீ கோச்சிக்காத. நீ இந்த கோல் கட்சிருக்கியாங்கன்னு அதே மாதிரி ஊட்டவனோட வைஃப் சமைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் நீ என்ன கொஞ்சம் சந்தேகப்பட்டாதானே
அப்ப அதே மாதிரி வீட்டு அந்த புள்ள யாரோடைய இங்க காய்க்கிற மாதிரி அந்த புள்ள யாரோட காய்க்கிட்டு அவனுக்கு எப்படா இருக்கு? என்னடா நம்ம அந்த மாதிரி நம்மளோட விஷயத்தை தலையிடா நீ நினைச்சிக்காத. அவன் சொல்ற நீ தப்பா நினைக்காத. என்னடா நீங்க ரெண்டு பேரும் கோல் கழிச்சு ஒரு விஷயம் ஒரு 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 வேலை நீங்க பிரிஞ்சிருவீங்கடா. உங்களுக்காக வேண்டி பிறந்த பிள்ளைகள் தான் நடுவுல இருந்து அவதிப்படுங்க. நீயே பாரு எத்தனை பேர்டா இப்ப குமர பிள்ளைகள் இடத்த வந்து சித்திரா காட்டு வாங்கிட்டு போகுது. என்ன பிரச்சனைடா? ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கீங்க, ஒரு உதவி இல்லாம இருக்கீங்க. அதே மாதிரி தான்டா நீங்கள் பிரிஞ்சவனே உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்படுங்கள்றா. பின்னுக்கு உதவி இல்லாமக்கு அங்க நீங்க அலைஞ்சிருக்கீங்கள்றா. இதெல்லாம் விட்டு போட்டு ஊட்ட விட்டு வெளியாகினோமா, இந்த பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கான உழைச்சோமா, வாங்கினோமா, அதை கொண்டு ஊட்ட கொடுத்தோமா, சந்தோஷமா இருந்தோமா, எப்படி இருங்கடா? எல்லாத்தையும் மறந்து நல்லா வாழுங்கடா. இதான்டா வாழ்க்கை. அவங்க அந்த கொஞ்சம் ஆசைப்படாங்கடா. உங்களுக்கு அமைஞ்சு சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்ளுங்களா. அதான்டா வாழ்க்கை. சரிம்மா ஜானி, சொல்ற விஷயம் உண்மைதான். நானும் அதில் யோசிக்கல. உண்மையா நான் இனி திரும்பி வாழ்றேன்டா. சரி, நீ இப்போ அவசரமா போப்பியாங்க. நெல்ல பக்கத்து கடைக்கார காசு தரணும், வாங்கிட்டு வரையா? சரி, நானும் வந்து நேரம் வீக்கா அவதான். ஹலோ, நான் அந்த பொடியின் கூட்டாப்படியும் பேசுறேன். நீங்க அவனை கைக்கிற வேலையை அமைச்சிக்க வேணாது. அவனை விட்டு எல்லா பிரச்சனை எல்லா விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களோட புருஷனாருக்கு விஷயம் தெரியுது முதல்ல நீங்க அவனோட காய்க்கிறதுன்னு பாட்டிக்கங்க. அப்படி மீறி உங்களோட காய்க்கிறியா இருந்தா, நீங்க என்ன விஷயம் அவனோட சொல்றியா இருந்தா, நான் சொல்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. 318 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணிடுவானா? சரியா? ஊருக்கு தான் உபதேசம், வீட்டுக்கு இல்லை.